வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கையேந்திபவன் இட்லி குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இஞ்சி துண்டு கட் பண்ணது, 4 பூண்டு பல், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து முந்திரி, 2 முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். 1 பச்சை மிளகாய். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ நான் இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை துண்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மல்லித்தூளோட சேர்த்து மஞ்சத்தூளும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் 1 ஸ்பூனை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மஞ்சத்தூள் தனியாக இருந்துச்சு, மல்லித்தூள் தனியாக இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை சேர்த்தெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நல்லா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நீங்கள் விசில் வந்த பிறகு எடுத்துட்டிங்க அப்படின்னா குருமா ரெடி. இதை தனியாக வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. விசில் 3 விசில் வந்த பிறகு எடுத்துட்டிங்கனாலே நமக்கு சுவையான கையேந்திபவன் இட்லி குருமா ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.